அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பொரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு நல்ல நிலமும் சபிக்கப்பட்ட நிலமும். இது வேதத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டு விதமான ஜனங்களை பார்ப்பீர்கள். ஒன்று தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். இன்னொன்று எதுவுமே தெரியாமல் படியே போய்கொண்டிருப்பவர்கள். ஆனால் அவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டால் நல்லது, இல்லை என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். உலகத்தில் உள்ள எல்லா நிலங்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதுபோல நிலங்களின் பயிர்களையும் நிலங்களால் அடையும் பலன்களையும் பூமியில் வசிக்கும் மனிதர்களுக்கு ஒப்பிட்டு நாம் இங்கு இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். அந்தபடி இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு அல்லது உபதேசங்களில் நடப்பவர்களுக்கு நல்ல நிலம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 13:3-8 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இது நாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ற தலைப்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது விளக்கம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கொடுத்த விளக்கம், இதற்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதையும் மத்தேயு 13:23 வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளையின்படி நடப்பவர்களை நல்ல நிலத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். இது நல்ல நிலம். இயேசுடைய வார்த்தையை ஏற்று அவருடைய சொற்படி நடப்பவன் நல்ல நிலத்திற்கு சமமாக இருக்கிறான். அவனிருந்து வரக்கூடிய எல்லா பலன்களும் ஆசீர்வாதம் உள்ளவைகளாக இருக்கும். சபிக்கப்பட்ட நிலம், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் அவரை அறிய மனதில்லாதவர்களும் அவரை அறிந்து பின்னால் பூமியிலே நடக்கக்கூடிய அந்த பாவ காரியங்களில் நாட்டம் கொண்டு தவிர்க்க முடியாமல் இயேசுவை புறந்தள்ளி அங்கு போனவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:4-8 வரை வாசிப்பீர்களேயானால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நல்ல நிலம் என்பது என்ன? தன்னில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல நிலமானது தன்னில் ஒருவன் கொண்டு விதையை விதைப்பானால் அதற்கேற்ற பலனை அவனுக்கு திரும்ப கொடுக்கும். அதுதான் நல்ல நிலம். இயேசு கிறிஸ்து உங்களில் விதைக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது அவர் எதிர்பார்த்த பலனை நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறீர்கள். சபிக்கப்பட்ட நிலம் என்றால் என்ன? முள் செடியும் முள் பூண்டையும் முளைப்பிக்கிற நிலமோ அவன் என்ன கொண்டு போட்டாலும் சரி, என்ன விதையை விதைத்தாலும் சரி,
அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய முள்பூண்டுகள் எழும்பி நல்ல பயிரை வெளியே வர விடாமல் அவனை அந்த பயிர் பலன் கொடுக்க முடியாமல் ஆக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலம்தான் சபிக்கப்பட்ட நிலம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அதை உலக பிரகாரமான காரியங்கள் அமைக்க போடுவதினால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறான். அவன் மிகவும் பரிதாபத்திற்குரியவன். அவன் இந்த உலகத்தில் உள்ளவைகள் மீது நாட்டமுடையவனாயும் அந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காகவே அவன் நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்டவன் ஒரு சபிக்கப்பட்டவனாகவும் சபிக்கப்பட்ட நிலம் என்றும் கருதப்படுகிறான். இனி இந்த நல்ல நிலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். சபிக்கப்பட்ட நிலங்களிலிருந்து மனம் திரும்பி மனமாறி இயேசுவை பின்பற்றி நல்ல நிலமாக மாறிவிட்டார்கள். இதில் 2 கேஸ் பார்க்க போகிறோம். ஒன்று, முதலிலே அவன் கெட்ட நிலமாக இருந்தான். கூடுதலான பேர் அப்படித்தான் இருக்கிறோம். அதன் பிறகு அவன் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய உபதேசத்தை ஏற்று அதன்படி நடந்து நல்ல நிலமாக அப்படிப்பட்டதில் முதன்மையான ஒரு ஆள் சவுல் என்று சொல்லக்கூடியவன். அந்த சவுல் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து எதிராக செயல்பட்டு அவன் ஒரு சபிக்கப்பட்ட நிலமாக இருந்தான். அப்படி இருந்தவனை அவனுடைய அறியாமையினாலும் அவன் தான் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறதுனாலும் அவனை இயேசு கிறிஸ்து மன்னித்து கிறிஸ்தவனாக மாற்றெடுத்து அவருக்கு சேவகம், அவருக்கு அந்த ஊழியம் செய்வதற்காக ஏற்படுத்தினார். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 9:1-9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் எருசலேம் செய்த அநியாயம் போராதென்று அத்தாரிட்டி லெட்டர் வாங்கி கொண்டு அவன் தமஸ்குக்கு போகிறான். அங்கு இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களையும் பழையபடியும் கட்டி எடுத்துக்கொண்டு அவன் சிறைச்சாலையில் போடுவதற்குள்ள அதிகாரம் பெற்றவனாக செல்கிறான். அந்த வழியில் தான் இயேசு இடைபெறுகிறார். அவருக்கு அவன் தேவை. அவன் நல்லவன், அவன் நல்ல நலமாக மாறக்கூடியவன், ஆனால் கெட்டவனாக இருக்கிறான். அவனை எப்படி அவர் மாற்றுகிறார், அவன் எப்படி அவனுடைய நிலைமையிலிருந்து மாறினான் என்பதை அப்போஸ்தலர் 9:10-18 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி
அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன், அவருடைய அருள் பெற்ற ஊழியக்காரன் சென்று அவன் மேல் கையை வைக்கும் பொழுது அந்த கை அவனிலிருந்து இறங்கிய வல்லமையின் காரணமாக அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவர் உணர்கிறான். அவன் நல்ல நிலமாக மாறிவிடுகிறான். இதுதான் அந்த இப்பொழுது சவுல் என்ற பவுல் எழுதிய வேதாமத்திலே அவருடைய நூல்கள் தான், அவருடைய நிறுவங்கள் தான் கூடுதல். அப்படிப்பட்ட வல்லமுடையவனாக அவர் என்ன சொல்கிறார்? அவனை நான் என்னப்படுவேன், அவனை நான் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எதிராக ஊழியம் செய்து அவனை அந்த எனக்கு எதிராக எவ்வளவு பாடுபட்டு அவர்களை திரும்ப அவனை போல அநேகரை திரும்ப கொண்டு வருவதற்காக அவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு போதிப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் பாடுகள் நிறைய இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன உடனேயே அநேக எதிரிகள் எழும்புவார்கள், அநேக பிரச்சனைகள் நடக்கும். இதெல்லாம் அறிந்து வைத்து தான் அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்காக உபத்திரவம் உண்டு, இது முன்னமேயே குறிக்கப்பட்ட ஒன்று. இனி புறஜாதிகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவிற்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்த இத்தாலிய நாட்டு இராணுவத்தில் வேலை செய்த 100க்கு அதிபதியான கொர்நேலியு என்பவன் தேவனுக்கு உகந்த நிலமாக கர்த்தர் எப்படி மாற்றினார். கொர்நேலியு என்பவன் இராணுவத்தில் இருக்கிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதையெல்லாம் கேள்விப்படுகிறான். அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்க்கிறான். அவர்கள் பேசக்கூடிய தன்மையை பார்க்கிறான். எவ்வளவு கீழ்ப்படிதலாக இருக்கிறார்கள், எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு அவர்கள் அவருடைய தலைவனாகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். இது எல்லாம் பார்த்தவனுக்கு தானும் அப்படி ஆகிவிட வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து நான் நல்ல ஒரு நிலமாக மாறிவிட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கியே ஜெபம் பண்ணுகிறான். அப்படி அவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்பது நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவதூதன் அவர் அனுப்புகிறார் அந்த கொர்நேலியுவை ஜெபம் பண்ணும்போது. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 10:1-6 வரை. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தெய்வ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். அவன் ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு பதில் கிடைக்கிறது. ஒரு தேவதூதன் வருகிறான், அவன் வந்து நிற்கிறான் அங்கு.
இவன் பயந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவன் உன்னை தன்னுடைய சீடனாக அல்லது தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டுள்ளார். முடிஞ்சு போச்சு. அந்த காரியம் நடந்து விடுமேயானால் அவன் சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து மாறி நல்ல நிலையில், அதாவது ஆசீர்வதிக்க நிலையில் அவன் மாறி போவான். அப்போஸ்தலர் 10:34 44 வரை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்கு ஒரு வார்த்தை வெளிப்படும், அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். நசரேயனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் பண்ணுதல் என்பது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுதல் வேறு, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது வேறு. எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறீர்கள். எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வருகிறாரோ நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு காரியம் தேவன் உங்களை குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அப்பொழுது அதற்கென்று நீங்கள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். அப்படி ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆவியானார் அந்த வேலையை உங்களை கொண்டு செய்வதற்கு உங்களை அவர் தன்னோடு முனைப்பாக இருக்க செய்வார். அப்பொழுது அபிஷேகம் அங்கு வேலை செய்கிறது. இங்கு எல்லோருமே நாம் பரிசுத்தமானால் நிரம்பியைத்தான் இருக்கிறோம். அபிஷேகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஈடுபடும் பொழுது அதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். ராஜாக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். சவுல் அபிஷேகம் செய்யப்பட்டான். பாவம் செய்தபோது அபிஷேகம் அவனை விட்டு விலகி பொழுது. தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டான். ராஜாவாக இருந்தபோது எல்லாத்தையும் ஜெயித்தான். அவன் கை வைத்து தோற்கப்படாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அபிஷேகத்திற்கும் ஆவியினால் நிரப்புவதற்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறான். இனி பிதாவோடு இருந்த மகன், இதிலிருந்து தெளிவாக தெரிந்திருக்கும். அவன் முன்னால் அவன் செய்யும் பொழுது எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியராகி விட்டார்கள். எல்லோரும் நல்ல நிலமாகி விட்டார்கள். இனி அவர்கள் மேல் விதைக்கப்படும் ஒவ்வொரு வசனமும் அவர்களை இயேசுவின்பால் இழுத்து கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படியாக கொர்நேலியு என்ற ஒரு இத்தாலி நாட்டு ஒரு இராணுவ அதிகாரி எப்படி அவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றப்பட்டான், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் புத்தராக மாற்றப்பட்டான் என்பதை இங்கு வாசி. முதலில் சவுல் எப்படி பவுலாக மாற்றப்பட்டான், இப்பொழுது கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் எப்படி கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டான் என்பதை உங்களுக்கு சொன்னேன்.
அடுத்ததாக லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை வாசிக்கலாம். பிதாவோடு இருந்த மகன் உலக ஆசையில் நாட்டம் கொண்டு துர்போதனைகளால் மேற்கொள்ளப்பட்டு தனக்கு வரும் ஆசையை போய் தேவனிடம் இருந்து பிரித்து கொண்டு தகப்பனிடம் வாழ்வதற்கு பிரியப்படாமல் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கக்கூடிய பாவ வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக துர்போதனைகளை செய்யக்கூடிய அவனுடைய அந்த நண்பர்களோடு அவன் பிரிந்து போனான் என்று வாசிக்கிறோம். லூக்கா 15:11-16 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தூர் இச்சை உள்ள இல்லது கிட்டகாரியமாக நடக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் கையில் இருக்கக்கூடிய சீக்கிரமாக கரைந்து போகும். எப்பொழுது உங்களுக்கு ஆசி, உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் உங்களை விட்டு நீங்கி விடுகிறதோ ஒருவனும் உங்களை அண்டி இருக்க மாட்டான். உங்களை நண்பன் என்று சொல்வதற்கு ஒருவனும் முன் வர மாட்டான். அப்படித்தான் அங்கே நடந்தது. இப்பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து நண்பர்களையும் இழந்து தனிமரமாக நிற்கிறான். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பஞ்சம் கூட வருகிறது. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. சாப்பாடு லகுவில் ஓசில் ஒன்றும் கிடைக்காது. காசு கொடுத்தா தான் சாப்பாடு கிடைக்கும். அதுக்குள்ள காசு கூட அவனிடம் இல்லை. தான் செய்த சவற்றை அவன் உணர்ந்தபோது மனம் திரும்பி தன் தகப்பனிடம் வந்து தன் தவறை மன்னித்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொண்டான். ஆனால் இவன் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், இவன் அந்த வாழ்க்கையிலே போய் அமர்ந்து போகாமல், ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, ஆகையால் நான் திரும்பவும் எங்கள் தகப்பனிடம் போய் அவர் சொல்லும் மாதிரி கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நான் சுகமாக இருப்பேன் என்று சொல்லி அவனோட மனது மாறி அவன் திரும்பவும் தகப்பனிடம் வந்தான் என்று லூக்கா 15:17-24 வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இது தெளிவாக, இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நிலம், இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய நிலத்தை பார்க்கும் பொழுது அதில் விதைப்பதற்கேற்ற நல்ல நிலமாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் விதைக்கிற பலனை கொடுக்காத, முள்ளும் குறுக்கும் கொடுக்கக்கூடிய சபிக்கப்பட்ட நிலமாக நீங்கள் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் போகும். உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, தேவனுக்கும் உங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. தான் செய்த தவற்றை உணர்ந்த போது மனம் திரும்பி அந்த மகனைப் போல ஒவ்வொருவரும் தாங்கள் பாவத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நடந்து அதிலிருந்து மாறி தேவனிடம் முறையிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இனி இதுவரைக்கும் இந்த நல்ல நிலங்கள் எப்படி சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து நல்ல நிலமாக வந்தார்கள் என்பது பற்றி இனி நல்ல நிலத்திலிருந்து ஏன் ஒருத்தன் சபிக்கப்பட்ட நிலமாக போய்விடுகிறான் என்பதை வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 10:26-31 வரை வாசிப்பீர்களேயானால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய காய்களில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. இங்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு, அதாவது அவன் எல்லாமே அறிந்திருக்கிறான், வேதத்தை அறிந்திருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான், அதனால் வரும் பலனை அறிந்திருக்கிறான், அனுபவிக்கிறான். இருந்தாலும் கூட அவன் மனப்பூர்வமாக அந்த சில பாவங்களை செய்கிறான். இங்கு குறிப்பாக செய்யப்பட்டு இருக்கிறது விபச்சாரம். அந்த பெண்ணுடைய அந்த ஆசையினால் அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்று விடுகிறான். விலகி சென்ற பிறகு வரும் கஷ்டங்களை பார்த்து, ஐயோ நான் கஷ்டம் சென்று விட்டேனே, இயேசுவே, இவனுக்கு செய்ய பாவத்தை யார் மன்னிக்க தகுதி உள்ளவரோ அவரை விட்டு விட்டான். அதன் பிறகு அவனுக்கு எப்படி பிழைப்பார்? அவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தன்னை உதாசீனப்படுத்தி அவனுக்கு மனப்பூர்வமாய் அவருக்கு எதிரான பாவங்களை அவரை அடைய முடியாதபடி செய்யக்கூடிய பாவங்களை அவன் செய்வானே, ஆனால் அவன் பரிதாபப்பட்டவனாக இருப்பான் என்றுதான் எபிரேயர் 10:26-31 வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. இனி 2 பேதுரு 2:20-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாய் கக்கினதை அதே சாப்பிடுவது போல, அதே மாதிரி கழுவப்பட்ட பன்னிக்குட்டி பழையபடியும் அந்த சேற்றில் போய் விழுவது போல. இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று தள்ளி பழையபடியும் அந்த சாத்தானுடைய ஆளுகையின் கீழ் வரும்போது, சாத்தானுடைய சேரு, நீங்கள் போய் அதனுள் பழையபடி மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று இங்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. நாய்களுக்கு ஒரு தடவை உணவு போட்டால் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவை என்ன பசித்தால் நல்ல உணவு கிடைக்கும், அதை விட்டு தான் கக்கியதே அது போய் தின்பது போல, எந்த ஒரு பாவத்தை விட்டு வந்தார்களோ அந்த பாவத்திற்கே திரும்ப போவது போல, எந்த ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து பந்தி எடுத்துப்பட்டு குளிப்பாடும்போது பந்தி குறுகுறுன்னு இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடற்கடன்னு ஓடி பழைய அப்படியும் அந்த சேற்றுக்குள்ளே போய் விழுந்து விடும். அந்த மாதிரி நீங்கள் யாரும் போகக்கூடாது. முடிப்பதற்கு முன்னால் இந்த செய்தியை ஒரு அறிவுரையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்மாறி போகிறவன்
அவனுக்கு ஒரு நிலைமை வரும்பொழுது இயேசுவும் இல்லை, இயேசுவும் இல்லை, சாத்தானுடைய கூட உதவி கூட அவனுக்கு கிடைக்காது. சாத்தான் நீங்கள் உதவி செய்யும் வரை உங்களை உபயோகப்படுத்துவான். அதன் பிறகு உங்களை தள்ளிவிடுவான். நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? தரித்திரனாகிய அந்த லாசரு எப்படி இருந்தான்? பூரா புண்ணும் இதுமா இருந்தான். அவனை யாரும் பார்க்குறது ஆள் கிடையாது. சாத்தான் அவனை ஐயோ உனக்கு மேலே புண்ணெல்லாம் இருக்கே, நீ குஷ்டரோகியாக இருக்கிறியே, உன்னை நான் கழிவிடு, அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான். அது அவனுக்கு வேலை இல்லை. அந்த குஷ்டரோகியாக இருக்கவனை இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்ப்பாரையானால் உங்களுடைய எல்லா குஷ்டங்களும் நீந்து போகும். தயவு செய்து ஒவ்வொருவரும் நீங்கள் பழையபடியும் எந்த ஒரு பாவத்திலிருந்து மீட்டு வந்தீர்களோ, குறிப்பாக அந்த விபச்சார பாவத்திலோ போய் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அப்படி மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர விடாமல் சாத்தானுடைய புடியில் அகப்படுவது பரிதாபகரமான செயல். அதை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானே, உமது பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் பாவம் செய்து விடுவார்களே. ஆனால் பாவம் செய்து விடுவது மட்டுமன்றி அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வழிமாறி போய் விடுவார்களே. ஆனால் அவர்கள் திரும்பி வர அவர்கள் முனையும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் எந்த வகையில் உதவி செய்யலாம் என்பதை நேரே அறிவீர். அவர்கள் செய்த அவர்களையும் நீர் ஒரு ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றுவதற்கு நீங்கள் எல்லா காரியங்களையும் நீ செய்யும். அப்படி செய்வீர் என்பதை சொல்லி உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆமென்.